ஹலோ மக்களே, வெல்கம் டு இ-சேவை ஆட்டோ. இன்றைக்கான வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்ன மாதிரியே அப்ளிகேஷனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு 11 o'clock மேலே தான் வந்து அப்ளிகேஷன் லிங்க்கே வந்து ஓப்பன் ஆச்சு. இப்போது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா, இந்த தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு அப்ளை வீடியோ தான் இது. இதில் ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து சொல்ல போகிறேன், சரிங்களா? அதனால் இந்த வீடியோவை நீங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும், சரிங்களா? ரொம்ப பேசாமல் நான் நெக்ஸ்ட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல் வந்து நிறைய பேர் வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறீங்க. ஆனால் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் அதை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், சரிங்களா? அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னால் அப்ளிகேஷன் என்றைக்கு முடிய போகுது, என்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சு, கரெக்ஷன் விண்டோ அதெல்லாம் இருக்குது, சரிங்களா? கரெக்ஷன் விண்டோனா நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு இதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா இந்த கரெக்ஷன் விண்டோ அது வந்து என்றைக்குன்னா அடுத்த மாதம் 21 அப்ளிகேஷன் முடியுது. அதுலேருந்து ஒரு 4 நாள் அப்புறம், அதாவது 25 அன்றைக்கி வந்து இந்த கரெக்ஷன் ஏதாவது நீங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், சரிங்களா? எக்ஸாம் என்றைக்கு நடக்கும்னா 9ஆம் தேதி நவம்பர் மாதம் சொல்லியிருக்காங்க. இதோட டோட்டல் வேகன்சி 3644 சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு போயிடலாம். இந்த அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும். அது என்னென்னா இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர். இதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ கண்டிப்பாக கேட்கும். ரெண்டுத்துலேயுமே ஓடிபி கேட்கும். ரெண்டுமே நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம், மதர் நேம், உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க், அதாவது உடம்புல இருக்க தழுவு மச்சம் 2 வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இது தெரியலனா டிசியில் இருக்கும், அந்த டிசியை வச்சு கூட நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 10th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபோட்டோ, சிக்னேச்சர், சரிங்களா? இந்த பிஎஸ்டிஎம், என்சிசி, என்எஸ்எஸ் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து நீங்கள் இதில் வரீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்சிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா என்சிசி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அதுக்குண்டான மார்க் இருக்குது. என்எஸ்எஸ் இருந்தீங்கன்னா அதுக்குண்டான மார்க், அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து 250 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் யூபிஐ மூலியமாகவும் பே பண்ணிக்கலாம், இல்லை டெபிட் கார்டு மூலியமாகவும் பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் வீடியோ போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன், சரிங்களா? இப்போது நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் அப்ளிகேஷன் போடணும்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுன்னா TNUSRB அப்படின்னு சொல்லிட்டு க்ரோமில் வந்து டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், அதை கிளிக் கொடுத்துங்க. இப்போ கிளிக் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா காமன் ரெக்யர்மெண்ட் ஆஃப் கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள், கிரேட் 2 ஜெயில் வார்டன் அண்ட் ஃபயர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதிலே 3 விதமான போஸ்டிங் இருக்குது. ஒன்று வந்து போலீஸ் கான்ஸ்டபிள், இன்னொன்று ஜெயில் வார்டன், இன்னொன்று ஃபயர்மேன். இந்த 3644 வேகன்சி இந்த 3 போஸ்டிங்க்கு தனித்தனியாக பிரிச்சுருவாங்க. அது வந்து வேகன்சி வீடியோ வந்து நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்க்கணுன்னா நம்ம சேனல்லே லாஸ்ட்டாக போட்ட வீடியோ அதுதான், வேணும்னா போய் பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிங்க, சரிங்களா? இப்போ வந்து கீழே அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு லிங்க் இருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்துங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியல, நாட் எட் அப்ளை கொஸ்டின் மார்க் போட்டு அப்ளை நோன்னு இருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்துங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி காட்டும். திருப்பி இங்கே அப்ளை நோ கொடுத்துங்க. இங்கே உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? நான் வந்து ஆல்ரெடி இந்த இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ரெண்டுமே போட்டு வெரிஃபை பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் எப்படின்றது. நான் வந்து சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு மெயில் ஐடி நான் போட்டுக்கிறேன், சரிங்களா? gmail@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இங்கே வெரிஃபை கொடுத்தேன்னா இங்கே வந்து இந்த மாதிரி கேட்கும், ஆர் யூ ஷோர் வாண்ட் டு சென்ட் இமெயில்ன்ற மாதிரி. எஸ் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த மெயிலுக்கு வந்து ஓடிபி போகும், சரிங்களா? இது வந்து நான் சும்மா ரெஃபரன்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இதேமாதிரி உங்கள் மெயில் ஐடிங்க என்டர் பண்ணி உங்கள் மெயிலுக்கு ஒரு ஓடிபி என்டர் பண்ணிங்க. வெரிஃபை கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு டிக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் கேட்கும். உங்களுடைய மொபைல் நம்பரும் இங்கே என்டர் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு மொபைல் நம்பரும் என்டர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ உங்கள் மொபைல் நம்பர் போட்டுனா வெரிஃபை மொபைல் நம்பர் கொடுத்தனா சென்ட் ஓடிபி கொடுத்தனா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். அப்புறம் என்ன ஆகும்னா உங்களுடைய ஃபோனுக்கு ஒரு நார்மல் மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? கரண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கேட்கும். அந்த இடத்துல அதை என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து நியூ பாஸ்வேர்டுன்னு 2 கேட்கும். அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு பாஸ்வேர்டு என்டர் பண்ண தெரியலனா நான் சொல்கிற பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கங்க. தமிழ்@123, சரிங்களா? இந்த பாஸ்வேர்டு நீங்கள் போட்டிங்கன்னா எந்த ஒரு எரர் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடும். தமிழுக்கு டி மட்டும் கேபிட்டல் @123 அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் பேஜ் வந்து உள்ளே போயிடும். இப்போ வந்து நான் அப்ளிகேஷன் பேஜ் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை காட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஓல்டு பாஸ்வேர்ட், கரண்ட் பாஸ்வேர்ட் 2 கேட்குதுல, அதெல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இப்படி தான் வந்து நிற்கும், சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் அப்ளை அப்படின்றத கிளிக் கொடுக்கணும். கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் டேட் அதெல்லாம் நான் சொன்னது திருப்பி இதே காட்டும், சரிங்களா? இதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக அந்த செக் பாக்ஸ் இருக்கும், அதை படித்து பார்த்துட்டு டிக் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா உங்களுடைய பேர், நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து
அதனால் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட் ஃபுல் நேம் ஆஸ் பர் 10th மார்க் ஷீட். உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்களுடைய பேர் இந்த இடத்துல தனியாக ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து இனிஷியல் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுடைய பேர் வந்து சேஞ்ச் பண்ணிடுறீங்களா, வெதர் யூ ஹேவ் சேஞ்ச் ஒரு நேம் கேட்கும். அங்கே நோ கொடுத்துருங்க. உங்களுடைய ஜெண்டர் என்ன, மேலா ஃபீமேலான்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் கீழே மென்ஷன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பேர் அம்மா பேர். சரிங்களா? அதை வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்க. இங்கே பக்கத்தில் இருக்க பாக்ஸில் அவங்களோட இனிஷியல். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கார்டியன் இருந்தாங்கன்னா அவங்களுடைய நேம் இனிஷியல். இதில் நேஷனாலிட்டி வந்து நீங்கள் இந்தியனான்றதை கேட்கும். கண்டிப்பாக இந்தியன் தான், அதனால் இந்தியன் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலீஜன் ஹிந்துவா முஸ்லீமான்னு கேட்கும். ஹிந்து மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரிலீஜன் ஹிந்துவா முஸ்லீமா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன ரிலீஜனில் வரீங்களோ அதை மென்ஷன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் சிங்கிளா இல்லை மேரிடான்றது கேட்கும். நீங்கள் சிங்கிள்னா அன்மேரிட், மேரிட்னா மேரிட் போட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து 2 கேட்கும். சரிங்களா? அது வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தெரியலனா டிசியோட பேக் சைடில் கண்டிப்பாக அந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 2 இருக்கும். அதில் இருக்க மாதிரியே பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர் யூ ரெசிடென்ட் ஆஃப் ரெசிடென்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நீங்கள் ரெசிடென்ட் மூலிமா அவார்டு ஏதாவது வாங்கியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போய்க்குங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்கும். நீங்கள் எஸ் கொடுத்துட்டு என்ன கம்யூனிட்டியில் வரீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எம்பிசி, பிசி, ஓசி எல்லாருமே அதில் வருவாங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு சப்கேஸ்ட் அந்த கம்யூனிட்டிக்கு உண்டான சப்கேஸ்ட் என்னவோ அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண பிளேஸ். சரிங்களா? உங்களோட தாலுக் ஆஃபீஸை வந்து நீங்கள் பிளேஸ் ஆஃப் பண்ணலாம். நான் வந்து திருவண்ணாமலை, போலூர் அந்த தாலுக்கு நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த சர்டிஃபிகேட் யார் மூலிமா கொடுத்தாங்கன்றத அந்த சர்டிஃபிகேட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? என்னைக்கு டேட்டட்னு சொல்லிட்டு கீழே வந்து ஜோனல் டெப்யூட்டி தாசில்தார் மேக்ஸிமம் அதான் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுங்க. அப்புறம் புது சர்டிஃபிகேட்டாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோக்கு கீழே ஒரு டேட் இருக்கும். அந்த டேட் வந்து இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் இஷ்யூவன்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அங்கே என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை கீழே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் டிஎன் அப்படின்னு கேபிட்டல் வரும். டிஎன் அப்படி போட்டு ஐஃபன் போட்டு ஒன்று வரும். அந்த சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே என்டர் பண்ணிவிட்டு போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் இந்த 3 விதமான போஸ்டிங்லேயும் உங்களுக்கு எந்த போஸ்டிங் ஃபஸ்ட் வேணும், செகண்ட் வேணுன்றதை போட்டுங்க. இப்போ எனக்கு ஜெயில் வார்டன் தான் ஃபஸ்ட்னா ஜெயில் வார்டன், செகண்ட் ஃபயர்மேன் வேணும்னா ஃபயர்மேன், தேர்ட் வந்து போலீஸ் கான்ஸ்டபிள்லாம் அது உங்கள் ப்ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு கீழே இருக்க செக் பாக்ஸை கிளிக் கொடுத்து படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்கும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்க அட்ரஸ் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதுவும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் அந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி டைப் பண்ணிங்க. ஸ்டேட் என்னவோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட், பின்கோட், அப்புறம் வந்து உங்களுடைய நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து என்னோட நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரெண்டுமே சேம்னா இந்த செக் பாக்ஸ் கொடுத்துருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த செக் பாக்ஸ் வந்து வெரிஃபை பண்ண சொல்லிவிட்டு அதை படித்து பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட 10th இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கே 10th தான் குவாலிஃபிகேஷன். இதில் வந்து 12th டீட்டெயில்ஸு, டிகிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது. நீங்கள் வேணும்னா அதை என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ப்ராப்ளம் இல்லை, 10th நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். 10th சர்டிஃபிகேட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா இதான் உங்கள் சர்டிஃபிகேட்னா இந்த மேலே இருக்குல்ல 97015543 அதான் வந்து சர்டிஃபிகேட் நம்பர். சரிங்களா? அந்த சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் ரெகுலர் கேண்டிடேட்டாக ப்ரைவேட் கேண்டிடேட்டான்னு கேட்கும். ரெகுலர்னா டெய்லி ஸ்கூலுக்கு போகிறவங்க, ப்ரைவேட்னா இந்த பப்ளிக் எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணுறவங்க. அந்த மாதிரி உங்களுடைய ஸ்கூல்னாவோ அந்த ஸ்கூலை வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. நான் வந்து என்னோடய ஸ்கூல் என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு போர்டு வந்து கண்டிப்பாக தமிழ்நாடாக இருப்பீங்க. அப்படி சிபிஎஸ்சி இருந்தீங்கன்னா சிபிஎஸ்சி என்டர் பண்ணிங்க. இப்போ நான் தமிழ்நாடு என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்களா அப்படின்றத கேட்கும். தமிழ் ஒரு பாடமாக பயின்றுள்ளீர்களா அப்படின்றது எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்டு மந்த்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய பேருக்கு நேராக, சரிங்களா, நேராக ஒரு மாதமும் ஒரு வருஷமும் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸை இங்கே என்டர் பண்ணிங்க. இப்போ வந்து நான் 2019 மார்ச் நான் வந்து என்னுடைய பாஸ்டு மந்த் இயர் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அந்த மார்க் வந்து நீங்கள் 500க்கு எவ்வளோ எடுத்தீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. கீழே மேக்ஸிமம் மார்க்கில் அதிகபட்ச மதிப்பெண் 500, அதுக்கு எவ்வளோ எடுத்தீங்களோ அதை மேலே போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே 12th கேட்குதா, நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டிகிரி அதுமாரி பிஜி என்ன முடிச்சிருந்தாலும் இங்கே வேணும்னா என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். சரிங்களா? எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த 10th நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணமோ அதே டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்கும். சரிங்களா? இந்த மாதிரி டிப்ளமோ இருக்குது, ஐடிஐ இருக்குது, யூஜி, நெக்ஸ்ட் வந்து இன்டெகிரேட்டட் பிஜி டீட்டெயில்ஸ் அந்த நிறைய இருக்குது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் ட்ரைனிங், இந்த தீயணைப்பு சேவை பயிற்சின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லையும் ஜாப் ப்ரெஃபரன்ஸ்லையும் உங்களுக்கு வந்து முன்னுரிமை தருவாங்க. சரிங்களா? இல்லைனா நோ கொடுத்துங்க. நோ கொடுத்து அந்த செக் பாக்ஸ் படித்து பார்த்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துங்க.
லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் போகும். இதில் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு ப்ரைவேட்டாக பப்ளிக்காக அந்த மாதிரி கேட்கும். நீங்கள் வேணும்னா எஸ் கொடுத்து நீங்கள் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணலாம். அப்படி நோ கொடுத்துட்டு செக் பாக்ஸ் படிச்சுட்டு என்னன்றதை பார்த்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் போகும். கிரிமினல் கேசஸ் இருந்தால் கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் நீங்கள் போட முடியாது. சரிங்களா? அப்படியே அது வந்து உங்களுடைய ஜாபுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் மாதிரி. அதனால் மேக்ஸிமம் கிரிமினல் கேஸ் இல்லை நோ அந்த மாதிரி போட்டுங்க. இருந்தால் கண்டிப்பாக எஸ் கொடுக்கணும். சரிங்களா? நான் சொல்கிறதுக்காக நோ கொடுத்து போட்டு போகிறீங்க. இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் அந்த செக் பாக்ஸ் ரீட் பண்ணிவிட்டு கிளிக் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்தவங்களாம் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஃபஸ்ட்டு இருக்க டீட்டெயில்ஸு நோ கொடுத்துங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் என்ன, நீங்கள் ஸ்டேட் லெவலாக பாக்ஸ் எந்த டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இன்வால்வ் ஆனீங்க அதெல்லாம் கேட்கும். உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நோ கொடுத்துருங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனேஜிங்கன்னா எஸ் கொடுத்துட்டு உங்களுடைய ஆர்மி நம்பர், சர்வீஸ் நம்பர் அது எல்லாமே போடணும். அப்படி இல்லைனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் மார்க், இந்த என்சிசி நான் சொன்னல, என்சிசி ஸ்டூடெண்ட்டு, என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட். சரிங்களா? நீங்கள் அதில் இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டைப் ஆஃப் சர்டிஃபிகேட் அதெல்லாம் கேட்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த கேண்டிடேட் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க இதை பற்றி பயப்படவே தேவையில்லை. நீங்கள் நோ மட்டும் கொடுத்தா போதும். சரிங்களா? நெக்ஸ்ட் அந்த செக் பாக்ஸ் படிச்சுட்டு செக் பாக்ஸ் கொடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ யூ வாண்ட் டு கிளைம் ப்ரெஃபரன்ஸ் ஃபார் பர்சன் ஸ்டடிட் அப் டு, இதை வந்து என்னென்னா தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சியில் 20% ஆஃப் வேக்கன்சி உங்களுக்கு தருவாங்க. சரிங்களா? எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஸ்கூல்லாம் படிச்சிங்களோ எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து எனக்கு இல்லை, அதனால் நான் நோ கொடுத்துக்கிறேன். நோ கொடுத்துட்டு செக் பாக்ஸ் படிச்சுட்டு டிக் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கா. உங்களுக்கு வந்து எந்த இடத்துல எக்ஸாமினேஷன் வேணும்னு சொல்லிட்டு கேட்கும். உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எக்ஸாம் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து டிபார்டிங் டீட்டெயில்ஸ், தேர்வு ஏதோ தடை செய்யப்பட்டதான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம் வந்து உங்களை டிபார்ட் பண்ணிட்டாங்களா, டிபார்ட்னா உங்களை வந்து பேன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்குது. நோ அப்படின்னு கொடுத்துங்க. எஸ்னா எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த செக் பாக்ஸ் படிச்சுட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துங்க. ஃபைனலாக உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் இது வந்து புதுசாக ஆட் ஆகிருக்கு. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃபரன்ஸுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் சும்மா அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு ஒரு வாட்டி கிளிக் ஹியர் டு அப்லோட்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் காட்டுதில்ல, அது வந்து நீங்கள் ஒரு வாட்டியும் நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே பண்ணிடணும். என்ன மாதிரி லாஸ்ட்டாக பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கிளிக் கொடுத்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து தனித்தனியாக காட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடும். அதெல்லாம் போயிடுச்சு, ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் பண்ணும்போது ஒரு வாட்டி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் அப்லோட் பண்ணுறது எல்லாமே சும்மா என் ரெஃபரன்ஸ்க்கு தான். நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக உங்களுடைய டாக்குமெண்ட் என்னவோ அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் செக் பாக்ஸ் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கிளிக் கொடுத்துங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் கிளிக் கொடுத்தோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து லோட் ஆகிட்டு போகும். சரிங்களா? இப்போ சேவ் அண்ட் ப்ரொசீட் நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். நீங்கள் வந்து இதில் கரெக்டாக இருக்கான்றது நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிங்க. அப்படி இல்லைனா உங்களுடைய கரெக்ஷன் டேட் அன்றைக்கி தான் வந்து நீங்கள் திருப்பி வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்துட்டு இந்த செக் பாக்ஸ் கிளிக் கொடுத்துட்டு ஐ அக்ரி அண்ட் ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வர இன்னொரு செக் பாக்ஸ் நீங்கள் இதே மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் இதுக்கப்புறம் நீங்கள் எடிட்டே பண்ண முடியாது. ஒன்லி கரெக்ஷன் டேட் விட்டுறாங்க பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ மட்டும் தான் உங்களால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து யூபிஐ மூலியமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். கியூஆர் கோடு வரும், யூபிஐ நம்பரும் காட்டும். நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு உண்டான பில்லு வந்துடும், உங்களுக்கு உண்டான அப்ளிகேஷன் வந்துடும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.